வணக்கம் நேயர்களே. பிக் பாஸ் சீசன் 9ல் விஜய் சேதுபதி ஒரு அட்டகாசமான ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்கள் கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை. அதுக்கு பிறகு வீட்டை ஒரு கிராஃபிக்கல் வியூவில் அந்த வீட்டை சுற்றி காமிச்சார். அது ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த வீடு டைனிங் ஹால், லிவிங் ஏரியா, பாத்ரூம், கன்செஷன் ரூம், பெட்ரூம், ஜெயில் ஏஐ மூலம் வடிவமைச்சு காமிச்சிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல் நம்பராக டாக்டர் திவாகர், இவர் மதுரையை சேர்ந்தவர். தீமையை எதிர்த்து போராடும் தன்னலம் கொண்ட நபர் இவர். அது மட்டும் இல்லாமல் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தையும் வாங்கியிருக்காரு. இவரோட நடிப்பு திறமையை வெளிக்கொணரவும் அவரோட ஃபிசியோதெரப்பி கிளினிக் ஹாஸ்பிட்டலில் கட்டவும் அவர் பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக விளையாடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ, நீங்க ரெங்கராஜன் ரிலேஷனா? மூணாவது ஆளாக வந்திருக்கவர் எஃப்ஜே. அவரோட முழு பேரை அவர் சொல்ல விரும்பலை, பிறகு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. லட்சியத்தோடு வந்திருக்காரு. இவரோட ஹாபி ஃபோட்டோ, வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் அவர் இந்த ஒர்க்லாம் அவர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அப்புறம் ரேப் பாடவர் கூட பீட் பாக்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் குக்கிங் கற்றுக்கிட்டு வந்திருக்காரு பிக் பாஸ் வீட்டில் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால. வணக்கம் மிஸ்டர் ஜி. நம்பர் 10 இந்த வீடு தான்டா. What's up? How are you? நாலாவதாக நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க விஜய் பார்வதி. இவங்க துருன்னு துடுக்காக பேசுகிற தன்மை கொண்டவங்க. ஒரு பத்திரிகையாளராக இருந்த ஆங்கராக மாறினவங்க. சமூகத்தில் பேச தயங்குற விஷயங்களை பற்றி போல்டாக பேசுகிற ஆள். பாரதி கண்ட கனவு போல் ஒரு போல்டான பெண்ணாக உள்ளே போகிறாங்க. இவங்க உழைப்பின் நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பு கலர் பேட்ச் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. இவங்க எப்படி விளாட்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சார் thank you so much சார். உங்கள் ஆசீர்வாதங்கள். வாழ்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. Bye guys. ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. இங்க பாருங்க என் கண்ணை. உங்கள உங்களே எவ்வளவு அழகா இருக்கு. என்னமா உண்மைப்பா. தேங்க்யூ. சிலருக்கு கண்ணு அழகு, அவங்களுக்கு ரொம்ப உங்க பேத்தி வயசு. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. அடுத்தது 5வது ஆளாக நம்ம வீட்டுக்குள்ளே வரவர் துஷர். இவர் ஒரு டான்ஸர். இவர் பார்க்க கொரியன்காரன் மாதிரி இருப்பார். ஆனால் இவர் ஒரு தமிழ் பையன், புதுக்கோட்டை பையன். இவரோட கோல் ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட கோல். வீட்டுக்குள்ளார உங்களுடைய கனவு நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அப்படி போகிறீங்களா? என்ன ஜிம்முக்கு போகிறீங்களா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. இல்லையா? எவ்வளோ பிரச்சனை தாங்குவீங்க நீங்கள்? மேக்ஸிமம் சொல்லுங்கள். சும்மா ஒரு 10, 20, 30, 40 அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை தாங்குவீங்க? சார் தாங்கிடுவேன் சார். இல்லைங்க, சும்மா தாங்கிடுவேன் சார். எதையாவது கேள்வி கேட்டால் நேரடியாக பதில் சொல்லுங்கள். எவ்வளோ பிரச்சனை தாங்குவீங்க? 27 பிரச்சனை தாங்குவேன் சார். ஒரு அதுக்கு மேலே டபுள் மடங்கு இருக்கும். 54 ஊர் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். யூ வில் ஹேவ் ஃபன் வித். ஆரம்பிச்சிட்டான்டா. I am swine in the rain. I am strong. அடுத்த ஆளாக நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரவங்க கனியக்கா. அவங்கள காரக்குழம்பு கனியக்கான்னு கூட சொல்லுவாங்க. இவங்க ஒரு சோசியல் மீடியா பிரபலம், குக்குத்தி கோமாளி பிரபலம். பயத்தை தூக்கி போட்டு உள்ளே போகிறாங்க. சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பேட்ச் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே வர போகிறவர் சேலத்தை சேர்ந்த சபரி. இவர் ஐடி ஒர்க்லேருந்து ஆக்டிங்க்கு வந்திருக்காரு. வேலைக்காரன் சீரியலில் அவர் நடிச்சிருக்காரு. இவர் டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு வந்திருக்காரு. எனக்கு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்குது. ஆமாம், என் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. சிறப்பு. தேங்க்ஸ்ண்ணா.
ஜாலியாக விளையாடுங்க, சிந்திச்சு விளையாடுங்க. வாழ்த்துக்கள். சபரி சபரிநாத். சபரிங்க அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இது ஆஃப் பண்ணாதான் நமக்கு உள்ள தண்ணி வரும் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால வந்து I'm going for ஓகே இனாகிரேஷன் எல்லாம் கை தட்டுங்க. ஓகே, அப்படி மேல அடுத்தது 8வது ஆளாக உள்ளே போகிறவர் பிரவீன் காந்தி. ரெட்சகன் அந்த படத்தோட டைரக்டர் இவர் தான். இவரோட 23வது வயசில் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு ஜோடி படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் டவுன் ஆகிட்டார். இப்போ நம்பிக்கையோடு உள்ளே வராரு. விஜய் சேதுபதி நம்பிக்கையே உங்களை நம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. சார் அதுக்கு முன்னாடி அந்த மனசில் வச்சுக்கோங்க சார். அங்கே போய் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் நீங்கள் ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் சார். சார் இங்கே வந்த இங்கே நான் சொல்கிறதுக்கே நம்பி போகணும். ஐயா நம்ம 100 நாள் டிராவல் பண்ண போறோம். ஐயா நம்ம சொல்லியே தீரணும். 400 தான். இங்கே ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா. நான் தொடடா கீழே தொடடா தரைய தொடடா. அடுத்ததான் நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிற ஆள் ஒரு டான்ஸோடு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் தான் விஷாலி கெமி. இவங்க குக்குத்து கோமாளியில் உள்ள ஒரு செலிப்ரிட்டி, பாசிட்டிவ் எனர்ஜியான பர்சன், நேஷ்னல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயர். அப்புறம் அதை விட்டுட்டு ஆங்கராக மாறி இருக்காங்க. இவங்க உழைப்பின் நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் பேட்ச் எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்காங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிற ஆள் ஆதிரை. இவங்க ஒரு மாடல். இவங்க திருப்பூர் சேர்ந்தவங்க. பிகில் படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. நம்பிக்கையோட பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஜெயிப்போன்ட்டு. நல்லா இருக்கேன் சார். ரிலாக்ஸாக இருக்கீங்களா? அடுத்ததாக நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிறவங்க ரம்யா ஜோ. இவங்களோட இயற்பெயர் ஸ்டெல்லா. இவங்க மைசூரை சேர்ந்தவங்க. தஞ்சாவூரில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானவங்க. கூட்டு குடும்பத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிறவர் கானா வினோத்குமார். இவர் சென்னை சேர்ந்தவர். டான்ஸ் மூலம் என்ட்ரி ஆகியிருக்காரு. இவர் பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி பிக் பாஸை கலாச்சி வீடியோ போட்டு பிரபலமானவர். இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்காரு. ஏன் கலாச்சி பாட்டு பாடுனீங்க? எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிற ஆள் வியானா. இவங்க திண்டிவனத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு ஏர் ஹோஸ்டஸாக வேலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு சினிமாவில் உள்ள ஆர்வத்தினால சினிமா துறைக்கு வந்துட்டாங்க. உங்க பக்கத்துல எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எதுக்கு? ஜாலியாக நில்லுங்க. அப்போ அதுக்கு அங்கே போய் நில்லுங்க. அப்படி என்ன சார் அங்கே போய் நில்லுங்க. இல்ல பரவாயில்ல. இல்லை நீங்கள் அங்கே போய் நில்லுங்க. டேபிள் ஓகே தான். நீங்கள் அங்கே போய் நின்னா உள்ளே விடுவாங்க. அவங்க பட்டன் நீங்கள் போங்க. நீங்கள் அங்கே டேபிளுக்கு நடுவில் போய் நில்லுங்க. என்ன டேபிள் பக்கத்துல? அங்கே ஒரு 2 அங்கே இங்கே ஒரு 2 டேபிள் இருக்கா? இதான் ப்ளூ. ஆமாம். ஓகே. அந்த டேபிளுக்கு நடுவில் போய் நிற்கணும். போய் நில்லுங்க. கீழே தொடடா தரைய தொடடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. சார் இவங்க எல்லாரும் ஆல்ரெடி என்ன சொல்லுவாரு சோசியல் இந்த இதே ஃபீல்டில் இருக்காங்க சார். யார் சொல்லுங்க? இவங்க எல்லாருமே சொல்லுவார். கெமின் வந்து ஆல்ரெடி விஜே கெமின் ஒரு பொண்ணு வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு சிங்கரு. மற்றவங்க எல்லாருமே விஜய் பார்வை சென்னை பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே வர போகிற ஆள் பவிராஜ். இவர் பாட்டு, பீட் பாக்ஸ், கிட்டார், ஸ்போர்ட்ஸ், ஆர்மி இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொண்டவர். இப்போ கடைசியாக BB9க்கு வந்திருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி ஈரமான ரோஜாவே, பாரதி கண்ணம்மா போன்ற சீரியலில் நடிச்சிருக்காரு. இவரோட கோல் வந்து என்னென்னா ஹாலிவுட்டில் போகணும் அப்படிங்கிறதுனால தான் BB9க்கு வந்திருக்காரு. இவர் கண்ணாடி போட்டுக்கோங்க சார். நல்லா இருக்கு சார். போட்டுக்கோங்க. ரியலி சூப்பராக இருக்காரு. அடுத்ததான் நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிற ஆள் சுபிக்ஷா. இவங்க தூத்துக்குடியை சேர்ந்த மீனவ பொண்ணு. மீனவர்களோட வாழ்க்கை முறையை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோசியல் மீடியா பக்கம் வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ அவங்க BB9க்குள்ளே வந்திருக்காங்க. அடுத்ததாக அப்சரா அப்படிங்கிற ஒரு மாடல் நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க ஒரு திருநங்கை.
அவங்க வீட்டில் உள்ளவங்களோட சப்போர்ட்னால அவங்க பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அவங்க மிஸ் நேஷ்னல் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் ரன்னராக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே வர போகிறவங்க நந்தினி. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. இவங்க யோகா ஃபிட்னஸ் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க. தொகுப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது இவங்களோட கனவு. எதை பார்த்தும் பயப்படாமல் போல்டாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே வராங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே வர போகிற ஆள் விக்ரம். இவர் ஒரு பெரிய யூடியூபர். அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளே வர போகிற ஆள் கமருதீன். இவர் சென்னையை சேர்ந்தவர். இவர் ஐடி ஃபீல்ட்லேருந்து அந்த வேலையை விட்டுட்டு இப்போ ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு BB9க்கு வந்திருக்காரு. இவர் விஜய் டிவியில் வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஹாய் சார். வந்துட்டாரு, ஒரு 4 பேர் தான் கூட போதும். உனக்காக நான் பாடுறேன் மாமா. பாரு, அதான் ஒரு கேஸ் டேபிள் வா. ஊரு பெருசாச்சு, சனத்தொகை பெருசாச்சு. அடுத்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிற ஆள் அகோரி கலையரசன். இவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு பெரிய யூடியூபர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் அகோரி கலையரசன் அப்படிங்கிற பேரை மாற்றி பிக் பாஸ் கலையரசன் அப்படின்னு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே வராரு. ஏய் என்னடா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? எனக்கு ஆசை இருந்தது சார். நிச்சயமா நான் கேளுங்க. அந்த முடி வளர்ந்து ஒரு மந்திரம் இருக்குன்னு பேசுறீங்க அவருக்கா? எதையாவது பண்ணி எனக்கு இன்னும் கொச்சன்னு வளர்ற மாதிரி ஒரு மந்திரம் போட்டு விடுங்க. இது பிக் பாஸ் சீசன் 9. நீங்கள் எல்லாருமே பிக் பாஸ்னா என்னன்னு தெரிஞ்சு வந்திருப்பீங்க. பலர் ப்ரிப்பேர் பண்ணி கூட வந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதில் சிலர் இல்லையேன்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் பங்கெடுத்துக்க போகிற ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் 20 பேர் தான். இந்த நிகழ்ச்சியில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. தூங்கணுமா? அஷிஷோ ஷவரா? ஷவர் டு ஷவர். அடிச்சுக்கிறோன்னா குளிக்க போறியா?